தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் விண்துளிகள் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பானது ஆசீர்வதிக்கப்பட்டவன். 1 சாமுவேல் 26-25 நாம் வாசிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் இந்த வசனத்திலே அடுக்கடுக்காக வாக்குத்தத்தங்கள் இணைந்திருக்கின்றன. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று வேதம் சொல்லுவது எத்தனை மகிழ்ச்சியானது! இந்த ஆசீர்வாதத்தின் காரணம் என்ன என்பதையும் அடிப்படை முகாந்திரம் என்ன என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். அபிசாய் தாவீதை பார்த்து, தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், ஒரே குத்தாக சவுலை குத்தி விடுகிறேன் என்று சொன்னபோது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொல்லி சவுலின் ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்து கொண்டு போனார். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் தன்னை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தும் தாவீது தன்னை கொல்லாமல் தப்புவித்த இந்த செயல் சவுலின் உள்ளத்தை உடைத்தது. ஆகவே சவுல் தாவீதை நோக்கி, நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைக்கு உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பையும் செய்யேன். இதோ நான் மதியற்றவன், மகா பெரிய தப்பு செய்தேன் என்றான். மட்டுமல்ல, சவுல் மனம் நெகிழ்ந்து தாவீதை, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இதே வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கையை போடாதிருங்கள். அவர்களுக்கு விரோதமாய் பேசவோ எழுதவோ செய்யாதிருங்கள். ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சத்ரு சாத்தான் மட்டுமே. உங்களுடைய யுத்தம் அவனோடு கூட மட்டும் இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, பட்சிக்கிறவர்களிடமிருந்து பட்டணத்தையும் பலவான்களிடத்திலிருந்து உத்தரவாதத்தையும் கொண்டு வருவார் நம்முடைய ஆண்டவர். தீமை செய்கிற கைகளை கூட உங்களுக்கு உதவி செய்யும் கரமாக மாற்றுவார். யாரிடம் எந்த விரோதத்தையும் சம்பாதித்து கொள்ளாதிருங்கள். நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோமா? தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.